இன்பம் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும்னு அவர் சொன்னது காரணமாக தான். தமிழ் மொழி வந்து ஒரு மந்திர மொழி, சரியா? அதை உச்சரிக்க உடலில் வந்து நிறைய ஆக்சிஜன் ஏற்றம்லாம் நடக்கும். உடம்பு ரொம்ப சுரப்பிகள்லாம் வந்து சுரந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். அது வந்து ஒரு மந்திர மொழி, ஓகேவா? அதனால தான் சொல்கிறது. ஸோ லீவு நாட்கள்லையும் நீங்கள் என்ன செய்யணும், தினத்தந்தியில் முன்பக்கம் வருது, இல்லை கூகுள் இருக்குது, எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, புக்கு இருக்குது, திருப்பாவை புக்கு வாங்கி ஒவ்வொரு நாளும் அந்த பாடலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, சரியா? 5வது பாடல் வருதுன்னு சொல்லிட்டு 6வது பாடல் போமா? அது சொல்லுங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை உயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி எழுதினார் சிந்திக்க ஓய பிள்ளையும் தருவான் நின்றனவும் நீரில் தூசாகும் செப்பையிலோர் எம்பாவாய். 5வது பாட்டில் ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த திருமாலை எப்படி வழிபடணும், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை புதிய பெருநீர் யமுனை துறைவனை, அதில் பாரு ஒரு அழகான வரி வரும். நாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு வரும். நம்மளோட நோக்கமே என்ன? ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன்மகனைன்னு சொல்றாங்கல்ல, அது போல நம்ம அம்மாவுக்கு பெருமை தேடி தர்றதா, சரியா? அப்படி தன் அன்னைக்கு பெருமை தேடி தந்த அந்த திருமாலை நம்ம வணங்கினோம்னா நம்ம செய்த பாவங்கள்லாம் நீங்கி நலமோட இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இன்னைக்கு 6வது நாள். 6வது நாள் என்ன பாட்டு தெரியுமா? யாராவது பார்த்தீங்களா? புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு ஒரு பாடல், சரியா? லேசா விளக்க சொல்லிடுறேன், அப்புறம் திரும்ப சொல்லுங்க. புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலின் பிள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பெண்ணே. ஆக்சுவலி புல்லும் சிலம்பினகான்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புள்ளினங்கள்லாம் என்னது? புள்ளினங்கள்லாம் தெரியுமா? பறவை இனங்கள், சரியா? பறவை இனங்கள். இந்த ஆணைச்சாத்தன்னு ஒரு பறவைலாம் இருக்கும். இதே திருப்பாவையில் வேறொரு இடத்துல சொல்லுவாங்க, ஆணைச்சா கீசு கீசென்று ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆணைச்சாத்தன், இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் பார்த்துருக்கியா? அதிகாலை எந்திரிச்சிடும். அதிகாலை எந்திரிச்சு என்ன செய்யும்? கீச்சு 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 சவுண்ட் விடுமா இல்லையா? ஏன்னா அதெல்லாம் சீக்கிரமாகவே தூங்கிடும். செல்லு பார்க்கறதில்ல, டிவி பார்க்கறதில்ல, அதனால 5 மணி 6 மணிக்கெல்லாம் தூங்கிடும். தூங்கின உடனே காலையில் அதிகாலை என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக முழிச்சிடும். இங்கிலீஷில் கூட ஒரு ப்ராவர்ப் உண்டு, அண்ட் ஏர்லி பேர்டு கேச்சஸ் இட்ஸ் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாலை எந்திரிக்கும் பறவைக்கு தான் முதல் புழு கிடைக்கும் அப்படின்னு, சரியா? எப்பயுமே அதிகாலை எந்திரிக்கணுங்கிறதுக்கு இந்த வரி உதாரணம். புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில், அந்த கோயிலில் என்ன நடக்குதா? வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கெட்டிலையோ, அப்படி சங்கு எடுத்து சங்க ஓசையெல்லாம் ஊதுறாங்க. இன்னும் நீ தூங்குறையே, பெண்ணே இன்னும் நீ தூங்குறையே. புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவன் கேட்டிலையோ. என்ன வரும் அந்த வரைக்கும்? பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலையே கால வச்சு அப்படிங்கிறாங்க. பிள்ளாய் எழுந்திராய், அந்த சவுண்டெல்லாம் கேட்டு நீ எந்திரிக்கலையே, என்ன படுத்தா கிடக்க, சீக்கிரம் எந்திரி அப்படிங்கிறாங்க. அந்த ஆயர்பாடி அந்த தெருக்கல்ல பெண்கள்லாம் கூட தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, மார்கழி நீராட, அவங்களெல்லாம் வர சொல்றாங்க, சீக்கிரம் எந்திரிங்க எல்லாரும், அதிகாலை விடிஞ்சிருச்சு. இதில் கோயிலில் வந்து வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையா, அவங்களுக்கு பறவைங்களோட சத்தம் கேட்கலையா, இதெல்லாம் கேட்டு பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. பேய்முலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது இதுக்கு ஒரு சின்ன கதை பின்னாடி இருக்கு. கம்சன் ஒரு அரக்கன் இருந்தா இல்லையா, அது வேற யாரும் இல்லை, கிருஷ்ணனோட தாய்மாமன் தான், சரியா? கிருஷ்ணனோட அம்மாவோட அண்ணன், தேவகியோட அண்ணன். அவன் வந்து என்ன செஞ்சுட்டான்? தனது தங்கையின் வயசில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால தான் தனக்கு மரணம்னு ஒரு அசரீதி கேட்டதுனால ஒவ்வொரு குழந்தையா கொண்டுகிட்டே வர்றேன். கடைசியில் 8வது குழந்தை பிறந்துறாரு. இவரை வந்து வசுதேவர் மூலம் அங்கே போயிடுறாரு, ஆயர்பாடியில் போய் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. உடனே ஒவ்வொரு அரக்கனா ஏவி அவரை கொல்ல வைக்கிறான். ஒரு பெரிய கதை, நல்லா டீட்டெயிலாக சொல்லுவோம். அப்படி போன ஒரு அரக்கி தான் பூதகி, சரியா? அந்த பூதகி டிவியில் பார்த்துருக்கீங்களே, அந்த பூதகி வந்து பால் கொடுக்க போகிறாங்க. பால் கொடுத்து அவளை கொல்லலாம், நஞ்சு விஷம் கொடுக்கல, பார்த்துருக்கீங்களே? நிறைய கார்ட்டூன் சேனல்ல நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. சொல்லும் போது அப்படியே பார்த்துருக்கீங்களே, வெரி குட் வெரி குட். சின்ன கிருஷ்ணன் இருப்பார்ல, அவர் அப்படியே பால் குடிக்கிற மாதிரி அப்படியே அந்த பூதகியோட உயிரையும் குடிச்சிருவார். வரும்ல, நிறைய அரக்கங்களை அனுப்புவார். ஸோ இந்த பாட்டில் 2 அசுரங்களை மட்டும் சொல்றாரு. பிள்ளாய் இளந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம். கள்ளச்சகடம்னு என்ன? சகடாசுரன் சொல்லி ஒரு அசுரனை சக்கர வடிவத்தில் அனுப்புறாரு. அவரையும் கொன்றுவார், சரியா? அப்புறம் நாக வடிவில் அனுப்புவார். ஒவ்வொரு தான் அனுப்புவார். யாரு? கம்சன். எல்லாரையும் கொன்றுவார். பிள்ளாய் இளந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய கால வச்சு
வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் அவங்கெல்லாம் வந்து மனசுல நினைச்சு பெருமாளை நினைச்சு சரியா மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் உள்ளம் குளிர்ந்து உள்ளம் புகுந்து குளிர்ந்த இளவர் எம்பாவாய்ங்கிற மாதிரி முடிப்பாங்க சரியா. ஸோ இப்பேற்பட்ட செயல்கள்லாம் செஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு இந்த பூமியை காத்த அந்த பெருமாளை வணங்கினோம்னா நமக்கு வாழ்வுல நல்லா நடக்குங்கிறது இதனுடைய அர்த்தம் சரியா. ஒரு தடவை சொல்றீங்களா? சொல்லுங்க. உள்ளூர் கிளம்பினகான் உள்ளறையின் கோவிலில் வெள்ளை விரிசங்கின் பேரறவம் கேட்டிலையோ உள்ளாய் எழுந்திராய் தேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் நல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்த இளவர் எம்பாவாய். விடுமுறை நாட்களையும் நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை பாடுங்க புரியுதா. முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க. அந்த அரையாண்டு தேர்வுல அதை ஒரு செயலா வச்சுக்கோங்க. அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிஞ்சு வரும்போது ஒரு 5 பாட்டு சொன்னீங்கன்னா கூட அது பெரிய விஷயம் தான் புரியுதா. இல்லை உங்களுக்கு நிறைய பிடிக்குதுன்னா 10 பாட்டு 30 பாட்டை கூட மனப்பாடம் பண்ணலாம் புரியுதா. ஒரு காம்படிஷன் மாதிரி கூட வச்சுக்கிடுவோம் சரியா. ஸோ புத்தாண்டுல யார் அதிகமான திருப்பாவை படிச்சு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு சரியா. அது 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் 10 இருக்கலாம் 30 கூட இருக்கலாம் சரியா. ஏன்னா எல்லா பள்ளிகளும் இது நடத்துறது வழக்கம். இது மார்கழி மாதம் நம்ம பாடுறதுங்கிறது முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய வாழ்வுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் அது நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா. நன்றி.